வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாகற்காயுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கக்கூடிய இந்த பாகற்காயில தான் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான ப்ராப்ளத்தை பாகற்காய் கியூர் பண்ணுது. ஸோ குறிப்பாக நம்மளுடைய குடல் பாதையில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை நீக்கி வயிற்றை சுத்தப்படுத்துவது இந்த பாகற்காய் தான். 92 to 95 கிராம் இருக்கக்கூடிய பாகற்காயில் 2 கிராம் அளவு நார்சத்து இருக்குது. 4 to 5% வரைக்கும் இரும்பு சத்துக்களான ஜிங்க் இருக்குது. பொட்டாசியம் அதிக அளவு பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காயில் இருக்குது. அதிக அளவு விட்டமின் ஏ சத்து இருக்குது. 90% விட்டமின் சி சத்து இருக்குது. கேட்டோஜின், அப்புறம் கேலிக் ஆசிட், குளோரோஜெனிக் ஆசிட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் எல்லாமே இந்த 100 கிராம் இருக்கக்கூடிய 92 to 95 கிராம் அளவில் இருக்கக்கூடிய இந்த பாகற்காயில் தான் இருக்குது. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் பெற்று என்னென்ன நோய்களை பாகற்காய் குணப்படுத்துது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பாகற்காயை எடுத்துக்கலாம். பாகற்காயில் விட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்கிறதால சருமத்தில் செல்கள் சிதைவடையாமல் இருக்கிறதுக்கும் கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பாகற்காய் உதவிகரமாக இருக்குது. மேலும் இதில் கால்சியம் சத்தும் இருக்குது. சருமத்தை இது நன்றாக பாதுகாக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்த குறிப்பாக பாகற்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய் ஒரு சிறந்த மருந்து. ஸோ இதில் இருக்கக்கூடிய கெரோட்டின், பாலிபெப்டைடு இருக்கிறதால உடம்புல இருக்க இன்சுலினுடைய சுரக்கக்கூடிய அளவை கண்ட்ரோலில் வச்சு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் கண்ட்ரோலில் வச்சு பார்த்துக்குது. ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் இந்த பாகற்காயை எடுத்துக்கும் போது அந்த பிளட்டில் சுகருடைய அளவை நாளடைவில் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தில் க்யூர் ஆகிக்கலாம். உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா அப்படின்னா பாகற்காய் எடுத்துக்கோங்க. பாகற்காயில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் ஆசிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொலஸ்ட்ரால், அப்புறம் ட்ரைக்ளிசரைடு, எல்டிஎல்எம் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி ஹெச்டிஎல்எம் சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளை மட்டும் உங்களுக்கு போதுமான அளவு அதிகரிக்கும். ஸோ கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய திறன் பாகற்காய் இருக்கிறதால உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் பருமனை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் என்ன குறைக்கிறதுக்கு பாகற்காய் உதவிகரமாக இருக்கும். அல்சரை குணப்படுத்துவதற்கு பாகற்காயை எடுத்துக்கலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுக்கள், அப்புறம் வயிற்றுப்புன்னு சொல்லுவோம். ஸோ அது அல்சர் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், அப்புறம் சிறுநீரக ப்ராப்ளம், சிறுநீரக பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கெல்லாம் இந்த அல்சரை குணப்படுத்துவதோடு சேர்த்து இந்த ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணக்கூடியது பாகற்காய் தான். மூச்சு திணறல், சளி, இருமல் போன்றவற்றை குணப்படுத்துறதுக்கும், அப்புறம் நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பலவிதமான நோய்களை குணப்படுத்தி அந்த நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் பாகற்காய் தான் உதவிகரமாக இருக்குது. இதய நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கலாம். இப்போது மஞ்சள் காமாலை குணமாகணும் அப்படின்னா பாகற்காயை ஜூஸோட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். செரிமான கோளாறுகளை சரி செய்கிறதுக்கும் ஜீரண சக்திகளை அதிகரிக்கிறதுக்கும் இது உதவிகரமாக இருக்கும். இது கூடுதலாக பாகற்காயை நீங்கள் வேக வச்சு சாப்பிடுவதன் மூலமாக கணைய புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த மாரடைப்பு போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே வராது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். பாகற்காய் அல்லது அந்த பாகற்காயினுடைய இலையை நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றதால சரும நோய்கள், காயம், பருக்கள் இதெல்லாமே சீக்கிரம் குணமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகள் பாகற்காயில் இருந்தாலும் ஒரு சில தீமைகளும் பாகற்காயில் இருக்குது. பாகற்காயை அதிக அளவு நீங்கள் சாப்பிட கூடாது. அப்படி நீங்கள் பாகற்காயை அதிக அளவு சாப்பிட்டீங்கன்னா வயிற்று வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ வயிற்று சுத்தமாகவும் பாகற்காய் அப்படி கசப்பாக இருக்கிறதால தான் இந்த குடல்களில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாகற்காயை அதிகமாக எடுத்துக்கூடாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். வேறு ஏதாவது தொற்றுகளால் ஆங்கில மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைடு எஃபெக்ட், உடல் உபாதைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் பாகற்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ அப்போ நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்க, இங்கிலீஷ் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக நீங்கள் அந்த உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பாகற்காயை எடுத்துக்கக்கூடாது. இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்டுகளை இன்னும் அதிகமாக ஏற்படுத்திடும். சர்க்கரை நோயாளிகள் பாகற்காயை போதுமான அளவு தான் எடுத்துக்கணும். ஸோ அதிகமாக எடுத்துக்கூடாது. அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சிரும். ஸோ லோ சுகர் உங்களுக்கு ஏற்பட்டு மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால இதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ மற்றவர்கள் தொடர்ந்து ஆரோக்கியமான முறையில் போதுமான அளவுக்கு மட்டும் பாகற்காய் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.